ஜவ்வரிசியை வச்சு ஒரு டெசர்ட், அதுவும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அதாவது பெரிய டம்ளர் அளவில் 1/4 டம்ளருக்கு இருக்கும். இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 300 ml தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டுலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டம்ளர் அதாவது 300 mlக்கு ஃபுல் க்ரீம் பாலில் விட்டுண்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் கழிச்சு இப்படி இருக்கும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துண்டு கண்டினியூஸாக இது மாதிரியே கிளறிண்டே இருப்போம். 3 நிமிஷத்தில் நல்லா திக்காயின்ட்டுருக்கு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மில்க் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், திக்னஸ் ஆகணும் நம்மளுடைய பால், அதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். 2 நிமிஷம் ஆகிட்டுருக்கு, நல்லா திக்காயிட்டுருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிணத்துல சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுலாம் 1/2 மணி நேரம் இருக்கட்டும். சப்ஜா விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு 150 ml தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டுருவோம். இங்கே 15 நிமிஷம் ஆகிடுத்து. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடுவோம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 1/2 லிட்டருக்கு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது இன்னும் குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி விட்டு வடிச்சுட்டு ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம். இங்கே 30 நிமிஷம் ஆகிடுத்து. பால் நல்லா சில்லுன்னு ஆகிட்டுருக்கு. இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருவோம். வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துப்போம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிவி ஃப்ரூட், வாட்டர்மெலான், மேங்கோ, மாதுளை, பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, மஸ்க் மெலான் எல்லாத்தையும் சேர்த்துண்டு மிக்ஸ் பண்ணின்றலாம். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸை தூவின்றலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டெசர்ட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் டாப் கிளாஸாக இருக்கும்.